கோட்டை கட்டி மங்காத உன் மனவரையில் வாரிடுது. நாராயணனை எதிர்த்தான் உன் கணவன். ஆனால் நாராயணனோ வராகம் என்று சொல்லக்கூடிய வெண்பன்றி அவதாரம் எடுத்து மாய்த்து விட்டார். 36 திங்களாக வயிற்றிலே இருப்பது கல்லா அல்லது கரும் பாதையா என்று புரியாமல் நீ வேதனை போய் வெம்பிக் கொண்டிருக்கிறாய். அம்மா எத்தனை நாளைக்கு தான் நான் சுமந்து கொண்டிருப்பது? என்னால் வழி தாங்க முடியவில்லையே அப்பா. எந்த கதை இதுதான்? கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பார்கள். என்ன இது செந்தமிழ் மலர் போல மலர்ந்திருக்கும் உங்களுடைய முகமானது இப்படி வாடி வதங்கி இருக்கின்றது? என்னையா காரணம்? அன்பு மகள் ஆசை மகளுக்கு சொல்லமானே. ஆமா, மன்னாதி மன்னராக இருந்தாலும் நான் சோதனையை உண்மைதான் ஐப்பா, நீ சொல்வது முழுதிலும் உண்மை. பெற்ற மகளை திருமணம் செய்து கொடுத்து பிள்ளைகளை காண்பது எல்லோருடைய வழக்கமாகும். ஆனால் உண்மகளும் 36 திங்களாக இப்படி கருவுற்று கருவிருப்பது கல்லா கரும் பாறையா அப்படி என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றால் சோதபானு. நீங்கள் தான் நல்வழி சொல்ல வேண்டும். கட்டும் இப்பொழுதே ஆண்டவனை பிரார்த்தனை செய்து ஞானத்தால் அறிந்து பார்க்கின்றேன். நமோ நாராயண. தெரிந்துவிட்டது, பிள்ளைகள் செய்த தவறு இப்பொழுது பின்னால் இவர்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? உண்மைதானம்மா, சொல்கின்றேன் கேள்.
அபேதானந்த முனிவர் என்ற ஒரு முனிவர். அவர் தவத்திலே சிறந்த மகமுனிவர். 12 ஆண்டுகள் தவம் செய்வார். கண்விழித்து பார்க்கும் நேரத்திலே யாரது இல்லம் தெரிகின்றதோ அந்த இல்லத்திற்கு சென்று போஜனம் வருந்துவார். ஒரே முறை அம்மா பிச்சாதேகி என்று போதனம் வருந்துவது வழக்கம். அந்த நேரத்திலே 12 ஆண்டுகள் முடிந்து கண்விழித்து பார்க்கும் நேரத்திலே சோனிகாவரி வட்டணம் ஆமா, உங்களுடைய மகளுடைய இல்லமானது அறிந்தது. அந்த தெரிந்த இல்லத்திற்கு சென்று கதவை தாளடித்திருந்தது. அம்மா பிச்சாந்தேகி, அம்மா பிச்சாந்தேகி என்று 3 முறை அழைத்தார். ஆனால் தாளடி திறக்கவில்லை. கதவை திறக்காமல் பட்டம் பகலிலே தாளடைத்து இவர்கள் சல்லாலத்தில் இருந்து விட்டார்கள். என்ன செய்வதிலே அவள் இருப்பது அந்த முனிவருக்கு தெரியாதா? தெரியாது. அதற்காக ஞானத்தால் அறிந்து பார்த்தார். அட பாவிகளா, 12க்கு ஒரு நாள் நான் 12 வருடம் கழித்து ஒரே ஒரு முறை தானம் அன்னதானம் என்பது வழக்கம். அதற்காக வந்தேன். ஆனால் தாளடித்து நீங்கள் சல்லாபமாக இருக்கின்றீர்களே, அதிலே கரிக்கும் கருவானது இப்படி 36 திங்கள் தாளடைய வேண்டும் என்று அவர் சாபத்தை கொடுத்து விட்டாரப்பா. என்ன செய்வது? இருந்தாலும் அதனால்தான் இப்பொழுது விசுவமான தவியோ தவித்து கொண்டிருக்கிறார். இதை நீ தீர்க்க வேண்டும் என்றால் என்னால் தான் முடியும். சொல்லுங்க சுவாமி. எப்படி தெரியுமா? அரசமணி அகற்றி என்னை போல் காவிரி தரித்து கைலங்கிரி நாடி ஈசனை கோரி கடும் தவம் செய்தால் அப்பொழுது ஈசனை இதற்கு நல்வழி காட்டுவார். பரியனுக்கும் பரம்பொருளுக்கு அதுதானே தலையாய கடமையாகும். உண்மை. இப்போதே செல்கிறேன். கண்டிப்பாக நாடுகிறேன் சுவாமி. ஆகட்டும். ஓடி நன்றி உமக்கு. வெற்றியோடு சென்று அன்னை நானும் புறப்படுகிறேன் அம்மா. இமாச்சலத்தில் ஈசனை கண்டு அரிய பெரிய வரத்தை கேட்கிறேன். சென்று வருகிறேன் அம்மா. 36 திங்களாக சுமந்து கொண்டிருக்கின்றேனே, இதற்கு வழி யாரும் என்று கேட்டால் என் தம்பியானவர் ஈசனை குறித்து தவம் புரிய வேண்டுமா? வேணம்மா, நல்வழி கிடைத்து விட்டது. இனிமேல் உனக்கு துன்ப நிலையே என்பது கிடையாது. இனிமேல் உனக்கு நல்வழிதான். நீ நல்லாக இருப்பாய். சென்று வா. நாராயண நாராயணா கோவிந்தா, ஏதோ எனக்கு வழிகாட்டினாய். கழகத்தை ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன். இந்த கழகமானது எங்கே சென்று எப்படியெல்லாம் முடிகிறது என்று பின்தொடர்ந்தே பார்க்க வேண்டும்.